சோசியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் தங்கம் சுமதி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ்னா நண்பர்கள். சுமதி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து முகிலன், இன்னொன்று வந்து பானு. இவங்க 2 பேரும் சுமதியோட ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. they study in class 3. எங்கே படிக்கிறாங்களாமா? 3rd standard. they live in கூடலூரில் வசிச்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? சுமதி அண்ட் சுந்தர் have you won prizes? well done. அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் பிரைஸ் வாங்கியிருக்கீங்களா? அதுக்கு ஆமா, ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால அப்பா என்ன சொல்றாரு? வெல்டன், நல்லது, வெல்டன், சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த பாப்பா சுமதி சொல்றாங்க, தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்றாங்க. விச் காம்படிஷன் டிட் யூ வின் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. எந்த காம்படிஷன்ல வின்னுனா நீ வந்து ஜெயிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுமதி காட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் ஸ்டோரி டெல்லிங்ல கதை சொல்றதுல சுமதி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட இந்த பையன் சொல்றான். அண்ணா காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் டிராயிங் காம்படிஷன். அண்ணா வந்து வரைகிறதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா சொல்றாங்க. அடுத்தது, யூ ஹாவ் யூஸ்டு யுவர் டேலண்ட்ஸ் வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுடைய திறமைகளை வெல், நல்லபடி உபயோகப்படுத்திருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. வி ஹவ் கெஸ்ட் இஸ் கம்மிங் ஹோம் டுமாரோ. நாளைக்கு கெஸ்ட் வராங்க வீட்டுக்கு, கம்மிங் ஹோம் வராங்க. லெட் அஸ் கெட் ரெடி டு வெல்கம் தம். நம்ம வந்து அவங்கள வரவேற்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. லெட் அஸ் ஷேர். சரியா கண்ணா? சூஸ், டிக் வாட் யூ லைக். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எங்கே டிக் பண்ண சொல்கிறாங்க. உனக்கு ஃபுட்பால் பிடிக்கும்னா ஃபுட்பாலை டிக் பண்ணு. உனக்கு ட்ராமா பிடிக்கும்னா ட்ராமாவில் நடிக்கிறது ஆக்டரை டிக் பண்ணு. மைக்கில் பேச பிடிக்கும்னா ஸ்பீக்கரை டிக் பண்ணு. டிராயிங் பிடிக்கும்னா இவங்கள டிக் பண்ணு. டான்ஸ் ஆட பிடிக்கும்னா டான்ஸர். அந்த மைக்கில் பேச பிடிக்கும்னா ஸ்பீச்சரை டிக் பண்ணு. அடுத்தது, வாட் டு யூ லைக். உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணணும். டான்ஸிங் அவங்களே கொடுத்துட்டாங்க. சிங்கிங், டிராயிங், சரி பாஸ். சிங்கிங் அண்ட் டிராயிங் போட்டிருக்கேன். இன்னொன்று நீ வேற ஒரு ஸ்கேட்டிங் இப்படி கூட சேர்த்துக்கலாம். வாட் டு யூ அடுத்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஸ்பீக்கிங் அவங்க கொடுத்துட்டாங்க. ரீடிங் புக்ஸ், சால்விங் பசில்ஸ் அப்படின்னு 2 நாம வந்து சூஸ் பண்ணுறோம். அடுத்தது, உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து என்ன பிடிக்கும்? லிசனிங் ஸ்டோரிஸ், கதை கேட்க பிடிக்கும். செஸ் விளையாட பிடிக்கும். ஃபுட்பால் விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இவங்க ரெடில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அது யாரு அப்படின்னு கெஸ் அண்ட் ரைட் த டேலண்ட் யூஸிங் த ஹிண்ட். இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு we have to find. மை ஸ்வீட் வாய்ஸ். எப்படி இருக்குமாம்மா? என்னோட வாய்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். மேக்ஸ் பீப்புள் லிசன். நான் பேசுகிறத அவங்களுக்கு கேட்க வைக்க முடியும். டு மீ அண்ட் ஃபீல் ஹாப்பி. லிசன் பண்ண வைக்க முடியும், அவங்கள ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். நான் யார், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சிங்கிங். மை லெக்ஸ் டான்ஸு. என்னோட கால்கள் வந்து டான்ஸ் ஆடும். ஹேண்ட்ஸ் மூவ். கைகள் வந்து நாட்டியம் ஆடும். மை ஐஸ் வந்து எக்ஸ்பிரஸ். என்னுடைய கண்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன வேலை செய்கிறேன், என்ன பண்ணேன்னா டான்ஸிங். ஐ யூஸ் கலர்ஸ். என்னால் கலர்ஸை யூஸ் பண்ண முடியும், வண்ணம் பண்ண முடியும். மேக் ஷேப்ஸ். வடிவமைக்க முடியும். அண்ட் கிரியேட் பிக்சர்ஸ். என்னால் பிக்சர்ஸ் வரைய முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டிராயிங். ஐ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். என்னால் கேள்விகள் கேட்க முடியும். கிவ் க்ளூஸ் கொடுக்க முடியும். அண்டு மேக்ஸ் அதர்ஸ் திங்க். அடுத்தவங்களை வந்து திங்க் பண்ண வைக்க முடியும், யோசனை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் டெல்லிங் ரிடில்ஸ் சொல்கிறது. ஐ ஃபோல்டு பேப்பர்ஸ் அண்ட் பேஸ்ட் தம் டு மேக் பியூட்டிஃபுல் திங்ஸ். என்னால் காகிதத்தில் வந்து உருவங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் மேக்கிங் பேப்பர் கிராஃப்ட். அடுத்தது, இந்த பாப்பா கொடுத்துருக்காங்கப்பா, நம்ம ரிடில்ஸ் எழுதி நம்ம அதை சொல்ல வேணும். ஐ வியர் காஸ்டியூம்ஸ். நான் வந்து காஸ்டியூம்ஸ் போட்டுக்குவேன். அண்ட் பிளே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆன் ஸ்டேஜில் விதவிதமாக என்னால் நடித்து காமிக்க முடியும். நான் யார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். டிஸ்கஸ் பண்ணி படி. டு வெல்கம் த கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்காக சுமதி கிளீன் த ஹவுஸ். சுமதி என்ன பண்ணுறாங்கப்பா? வீட்டை கிளீன் பண்ணுறாங்க. ஹர் அண்ணா டெக்கரேட் த ஹோம். அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை டெக்கரேட் பண்ணுறாங்க. பாட்டி ஹெல்ப்ஸ் இன் குக்கிங். பாட்டி வந்து வீட்டில் குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தாத்தா ஹெஸ் பாட் வெஜிடபிள்ஸ். தாத்தா என்ன பண்ணுறாரு? காய் வாங்கிட்டு வர்றாரு. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஃப்ரம் ஷாப். கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றாரு. ஈச் பர்சன் ஹேப்பிலி டஸ் தயர் ஷேர் ஆஃப் ஒர்க்.
ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்களும் வேலைகளை என்ன பண்ணுறாங்க தங்க ஷேர் பண்ணி அவங்க வேலைகளை செய்கிறாங்க. இதை வச்சு இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. லெட்டஸ் சூஸ் பண்ணு. ஓகேயா. அரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் வெல்கமிங் கெஸ்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா நீ எந்த ஆர்டரில் அவங்கள வரவேற்ப அப்படிங்கிறத இது பண்ணு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தங்கம் பண்ணுவோம், வர்றவங்கள வாங்கன்னு சொல்லுவோம். அடுத்தது அவங்களுக்கு தண்ணி மொந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், டாட்டா பை பை சொல்லி வழி அனுப்புவோம். ஸோ இதை நம்ம ஆர்டராக எழுதிடலாமா. ஃபர்ஸ்ட் ஒன்று அப்போ என்ன வரும், வெல்கமிங் வித் வணக்கம். வணக்கம் சொல்லி நாம் அவங்கள வரவேற்போம். ரெண்டாவது என்ன சொல்கிறோம், ஆஃபரிங் வாட்டர் ஃபார் ட்ரிங்க். அடுத்தது குடிக்கிறதுக்கு தண்ணி தருவோம் 2. மூணாவது என்ன செய்வோம், மூணாவது அவங்களுக்கு சர்விங் ஃபுட்டு சாப்பாடு போடுவோம். நாலாவது என்ன பண்ணுவோம், சேயிங் நன்றி அண்ட் சென்தம் ஆஃப். அவங்கள நன்றி சொல்லி வழி அனுப்புவோம் அப்படிங்கிறதான் 4வது. சரியாடாமா. அப்போ நீ வேணும்ட்டு இங்கே போட்டுக்கோ. இது 1 2 3 4 ரிவர்ஸில் வருது. அடுத்தது ரைட் ஹூ டிட் வாட். யார் என்ன செஞ்சாங்கன்னு எழுது. ஹூ பாட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட். யார் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தது, தாத்தா. அப்போ கிராண்ட் ஃபாதர்னு எழுதிடுறோம். அடுத்தது ஒன் ஹூ குக்குடு. யார் சமையல் செய்கிறது, எப்பவுமே வழக்கமாக அம்மா தான் செய்கிறாங்க. ஒன் ஹூ டெக்கரேட் த ஹோம். வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணது யார், அண்ணா. ஓகேடாமா. தட்ஸ் ஆல் கொடுத்துருக்காங்கப்பா. முத்து தாத்தா, சங்கரி பாட்டி. சங்கரிக்கும் முத்துக்கும் பிறந்தவங்க 2 பசங்க. ஒன்று அருண், இன்னொன்று சுதா. அருணோட ஒய்ஃப் பேர் அனிதா. ஓகே. அருணோட பசங்க சுந்தர் சுமதி. இப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு கீழே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். வாட் ரிலேஷன் டு சுந்தர் அண்ட் சுமதி. சுந்தரும் சுமதியும் என்ன ரிலேஷன்ஷிப். சுந்தர் யார் தங்கம், இங்கே இருக்கிறா. சுமதி யாரு, இங்கே இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் யாரு, அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சின்னா பிரதர். ஓகேயா. வாட் ரிலேஷன் இஸ் சுந்தர் டு சுமதி. சுந்தர் சுமதிக்கு யாரு, அண்ணனா இருக்கலாம் இல்லாட்டி தம்பியா இருக்கலாம். அதை நம்ம பிரதர் அப்படின்னு சொல்றோம். சுமதிஸ் ஃபாதர். சுமதியோட ஃபாதர் யாரு, அருண். அடுத்தது சுதாஸ் பிரதர். சுதாங்கிறது யாரு, இங்க அவங்க அத்தை. சுதாஸ் பிரதர் ஆர் த சேம் பர்சன். ஹவு திஸ் பர்சன் இஸ் ரிலேட்டட் டு சுந்தர். இந்த ஆளு சுந்தருக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. சுந்தருக்கு இவர் யார் தங்கம், அப்பா. அப்ப ஃபாதர்னு எழுதிரும். சுமதிஸ் ஃபாதர். சுமதியோட அப்பா யாரு, அருண். சுமதிஸ் ஃபாதர் இருடமா. அடுத்தது இஸ் அருண். அருண்ஸ் மதர் இஸ் சங்கரி இல்லையா. வாட் ரிலேஷன் இஸ் சங்கரி டு சுமதி. சங்கரிக்கு சுமதி என்ன வேணும், பாட்டி, கிராண்ட் மதர். இதுதான் சுமதியோட ஃபேமிலி. அடுத்து இப்போ பார்க்க போகிறது முகிலனோட ஃபேமிலி. முகிலன் வாஸ் பிளேயிங் ஆன் த பீச். பீச்னா கடற்கரையில் முகிலன் பிளேயிங்னா விளையாடி கொண்டிருக்கிறான். பில்டிங் சாண்ட் கேஸ்டில்ஸ். மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கான். என்ன தங்கம் பண்றோம், மணல்ல வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கான். அதான் சாண்ட்னா மணல், கேஸ்டில்னா கோட்டை. ஓகேயா. when he saw his father coming. அவன் என்ன பண்றான், மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கும் போது அப்பா வர்றத பாக்குறான். he ran towards him. அப்பாவை பார்த்து ஓடியார், அப்பா அப்பா அப்படின்ட்டு. and jumped with joy. குதிக்கிறான். ஜம்ப்னா குதிக்கிறது, ஜாய்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில குதியாட்டம் போடுறான். he called out. அம்மா, தாத்தா, ஆச்சி, சித்தப்பா, சித்தி, பாப்பா. அவன் என்ன பண்றான், சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, அம்மா, பாப்பா எல்லாரையும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். எவ்ரி ஒன், ஒருத்தரும் வாங்க. கம், அப்பா இஸ் ஹியர். அப்பா இங்க இருக்கிறாரு, அப்பா வந்துட்டாரு. அப்பா brought many things with the money he earned by selling fish. மீன் வித்த காசு, செல்லிங்னா விற்கிறது, ஃபிஷ் மீன் வித்த காசுல, ஏர்னுடா சம்பாரிச்சதுல, பாட் மெனி திங்ஸ் நிறைய பொருட்கள் வீட்டுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லாரும் ஒடியாங்க அப்படின்னு கூப்பிடுறான். ஹி கேவ் த ரிமைனிங் மணி டு அம்மா. அவங்க அப்பா என்ன பண்றாங்க, மிச்ச காசை அவங்க அம்மா கையில கொடுக்கறாங்க. லெட் அஸ் சேவ் திஸ் ஃபார் த மந்த். இந்த மாசத்துக்காக நாம் அதை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் செட் அம்மாட்ட சொல்றான். தட் ஈவினிங் they all sang songs with அப்பா and played together. எல்லாரும் பாட்டு பாடி அப்பா கூட ப்ளே பண்றாங்க, விளையாடுறாங்க. அடுத்தது லெட் அஸ் ஃபைண்ட், கண்டுபிடிக்கலாம். ஓகேயா. இவர் பேரண்ட்ஸ் எல்டர்சன், உங்க அப்பாவுடைய எல்டர்சன் மூத்த மகன்.
ஹூ இஸ் ஹி அப்படின்னு சொன்னால் அண்ணா, எல்டர் பிரதர். அடுத்தது யுவர் ஃபாதர்ஸ் யங்கர் சிஸ்டர், உங்கள் அப்பாவுடைய யங்கர் இளைய மகன், ஹூ இஸ் அத்தை, சாரிப்பா, யுவர் ஃபாதர்ஸ் யங்கர் சிஸ்டர், உங்கள் அப்பாவை விட சின்னதாக இருக்கிற அந்த தங்கச்சி யார் அப்படின்னு சொன்னால் அத்தை. உனக்கு யாரை வேணும், அவங்க உங்களுக்கு வந்து அத்தை ஆகணும். யுவர் ஃபாதர்ஸ் மதர், உங்கள் அப்பாவோட அம்மா, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு யார் வேணும், பாட்டி. ஓகேப்பா, பாட்டின்னு சொன்னால் கிராண்ட் மதர், பெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதே போல் 2 கேள்வி எழுதி அதுக்கு ஆன்சர் நீ பண்ணணும். யுவர் மதர்ஸ் யங்கர் சிஸ்டர், உங்கள் அம்மாவுடைய தங்கை யார் உனக்கு, உங்கள் அம்மாவோட தங்கை உனக்கு சித்தி. மெட்டர்னல் ஆண்ட்னு சொன்னால் நம்ம சித்தியும் சொல்லுவோம் அத்தையும் சொல்லுவோம். யுவர் ஃபாதர்ஸ் யங்கர் பிரதர், உங்கள் அப்பாவுடைய தம்பி உனக்கு என்ன வேணும், சித்தப்பா, பெட்டர்னல் அங்கிள். அடுத்தது கீழே பார்த்தோன்னு சொன்னால் கிராண்ட் மதரை நம்ம என்னவெல்லாம் சொல்லி கூப்பிடுவோம், அப்பத்தா, ஆச்சி, பாட்டின்னு கூப்பிடுவோம். கிராண்ட் ஃபாதர், தாத்தாவை எப்படி கூப்பிடுவோம், தாத்தா, ஐயான்னு கூப்பிடுவோம். சித்தப்பாவை எப்படி சொல்லுவோம், ஃபாதர்ஸ் யங்கர் பிரதர் தான் சித்தப்பா. அங்கிள்னு சொன்னால் நம்ம எப்படி கூப்பிடுவோம், மாமாவும் அங்கிள் தான், பெரியப்பாவும் அங்கிள் தான். ஆண்ட், அத்தையை நம்ம எப்படி சொல்லுவோம், ஆண்ட்னு சொல்லுவோம், பெரியம்மாவையும் ஆண்ட்னு தான் சொல்லுவோம். சித்தி யாரு, மதர்ஸ் யங்கர் சிஸ்டர் தான் நமக்கு சித்தி. ஃபேமிலி, பானுவோட ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். மாம், சிண்டு, கிட்டு, மிட்டு அண்டு மீ ஆர் இன் அவர் ஹோம். அம்மா, இந்த அம்மா இருக்காங்க, இந்த பாப்பா இருக்காங்க, சிட்டு நாய், அடுத்தது வந்து கிட்டு மிட்டு 2 பூனை இருக்குது. இவங்க ஹவுஸில் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சிட்டு இஸ் த லிட்டில் பப்பி, இஸ் அவர் லிட்டில் பப்பி. குச்சி நாய் தான் சிட்டு. கிட்டு அண்ட் மிட்டு ஆர் அவர் கிட்டன்ஸ்ன்னு சொன்னால் பூனைக்குட்டி அப்படின்னு அர்த்தம். மை மதர் இஸ் பேங்க் மேனேஜர், அம்மா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ கோ டு ஸ்கூல் வித் மை மதர், அம்மா கூட தான் நான் ஸ்கூலுக்கு காரில் போகிறேன். ஐ பிளே வித் மை பெட்ஸ் அன்டில் வி ரீச் ஹோம், அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நான் என்னோட பெட்ஸான இந்த நாய் அப்புறம் இந்த பூனைகளோட விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மை மதர் அண்ட் ஐ கோ டு த லைப்ரரி டியூரிங் ஹாலிடேஸ், ஹாலிடேயில் நாங்கள் லைப்ரரின்னு என்ன தங்கோம், நூலகத்துக்கு போவோம். மை மதர் அண்டர்ஸ்டாண்ட் அவர் விஷஸ், எங்கள் அம்மா எங்களுடைய ஆசைகளை புரிந்து கொள்வாங்க. வி கோ டு பார்க் டுகெதர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பூங்காவுக்கு போவோம். ஆன் ஹாலிடேஸ், லீவ் விடும்போது நாங்கள் பூங்காவுக்கு போவோம். மை மதர் இஸ் எவ்ரிதிங் டு அஸ், எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் பெட்ஸ் டு யூ ஹேவ் ஆர் would you like to have at home, உங்கள் வீட்டில் என்ன பெட்ஸ் இருக்குது அல்லது உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்குறாங்க. டாக் ஆர் ஃபிஷ், நாய் இல்லாட்டி மீன். ஆறு பெட் யூ விஷ் ஃபார் லைக் ரேபிட், ஹாம்ஸ்டர், உனக்கு முயல் பிடிச்சா முயல் சொல்லலாம், நாய் பிடிச்சா நாய் சொல்லலாம், ஃபிஷ் பிடிச்சா ஃபிஷ் சொல்லலாம். லெட்டஸ் ரைட். மை மதர் இஸ் கைண்ட், எங்கள் அம்மா கைண்டானவங்க. சி இஸ் ஃபேவரைட், அவங்க தான் என்னோட ஃபேவரைட், எனக்கு விருப்பமானவங்க. சி டேக் கேர் ஆஃப் அவர் பெட்ஸ், எங்கள் பெட்டு கூட எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. சி நோஸ் வாட் வி லைக், எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். சி கேர் ஃபார் அஸ் வித் லவ், அவங்க எங்களை வந்து லவ்வாக கேர் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பாப்பா சொல்கிறாங்க. நாம் என்ன எழுத போகிறோம்னா அப்பாவை பற்றி எழுத போகிறோம். மை ஃபாதர் இஸ் வெரி பிரேவ், ரொம்ப தைரியமானவர். ஹீ இஸ் மை ஹீரோ, என்னோட ஹீரோ எங்கள் அப்பா தான். ஹி பிளேஸ் ஃபுட்பால் வித் மீ எவ்ரி ஈவினிங், ஒரு நாள் ஈவினிங் எங்கள் அப்பா என் கூட ஃபுட்பால் விளையாடுவார். ஹீ டெல்ஸ் தி பெஸ்ட் பெட் டைம் ஸ்டோரிஸ், அப்பா எனக்கு வந்து கதை சொல்லுவார் நைட்டில். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் டு மேக் அஸ் ஹேப்பி, நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். ட்ரா அண்ட் கலர் த ஃபேவரட் பெட் அனிமல் அண்ட் கிவ் இட் அ க்யூட் நேம். ஒரு ஃபேவரட்டான வரைஞ்சிக்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, நீ ஒரு பேர் வைக்க சொல்கிறாங்க. மிஸ்ஸு படம் வரைஞ்சிட்டேன், யூ கிவ் அ நேம் ஃபார் திஸ். ஓகேயா? ஸோ அப்சர்வ் முகிலன்ஸ் ஃபேமிலி சார்ட், முகிலனுடைய ஃபேமிலி சார்ட்டாக பாரு அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். தாத்தா பேர் மணி, பாட்டி பேர் ஜெயா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குமார், செல்வம்னு 2 பசங்க. குமாரோட ஒய்ஃபு கவிதா, செல்வத்தோட ஒய்ஃபு மலர். கவிதா குமாருடைய பையன்தான் முகிலன். செல்வம் மாலாவோட பொண்ணு வந்து மீனா. ஓகே சாமி,
கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் வந்து இவங்க இந்த சார்ட்டை ஃபில் பண்ணணும். வாட் ரிலேஷன் இஸ் மீனா டு செல்வம்? மீனா எங்கடாமா இருக்கா? இங்கே. செல்வத்துக்கு என்ன வேணும்? பொண்ணு. அப்போ டாட்டர்னு எடுத்து எழுதிடுறோம். வாட் ரிலேஷன் இஸ் ஜெயாஸ் பாட்டி? ஜெயா பாட்டிஸ் ஹஸ்பண்ட். ஜெயா பாட்டியோட ஹஸ்பண்ட் முகிலனுக்கு என்ன வேணும்? தாத்தா. தாத்தான்னு எழுதிடுறோம். அடுத்தது ஹவு டஸ் மீனா கால் கவிதா? மீனா கவிதாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவா? அத்தை, பெரியம்மா. பெரியம்மான்னு சொல்லி கூப்பிடுவா. அடுத்தது வாட் ரிலேஷன் இஸ் மாலா டு முகிலன்? மாலா வந்து முகிலனுக்கு என்ன ரிலேஷன் வருது? சித்தி. அடுத்தது ஹவு டஸ் முகிலன் கால் செல்வம்? செல்வத்தை முகிலன் என்னன்னு கூப்பிடுவான்? சித்தப்பான்னு கூப்பிடுவான். சரியாடா தங்கம்? பார்த்து கரெக்டாக எழுதிக்கோ. என்னுடைய கிளாஸ் ரூம் வகுப்பறை. டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். டிஸ்கஸ் பண்ணி லேர்ன் பண்ண படி. த ஸ்டூடெண்ட்ஸ் கிரீட்டட் த டீச்சர் ஆஸ் ஷி என்டர்ட் த கிளாஸ் ரூம். டீச்சர் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வந்தோடனே அவங்க வந்து குட் மார்னிங் சொல்கிறாங்க. த HM has shared about the best class praise during the morning assembly. குட் மார்னிங் சொன்னேன்னா டீச்சர் சொல்கிறாங்க, நம்ம கிளாஸ் ஹெச்எம் வந்து மார்னிங் ப்ரேயரில் ஏதாவது ஒரு கிளாஸை வந்து பெஸ்ட்டு கிளாஸ்ன்னு சொல்ல போகிறாங்க. பெஸ்ட்டு கிளாஸ்ன்னு சொல்லி ப்ரைஸ் தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. வாட் ஷெல் வி டூ டு வின் த ப்ரைஸ்? நாம் பெஸ்ட்டு கிளாஸ்ன்னு ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண வேணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஈச் ஸ்டூடெண்ட் ஷேர் அன் ஐடியா. ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அண்ட் லிஸ்ட்டு வெண்ட் ஆன் அண்டு ஆன். லிஸ்ட்டு வந்து மேலே போயிட்டே இருக்குது. த டீச்சர் ரோட் தெம் as do's and don'ts for the classroom. அப்போ வந்து டீச்சர் என்ன பண்ணுறாங்க? கிளாஸ் ரூமில் நம்ம என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறாங்க. கம் டு கிளாஸ் ரூம் ஆன் டைம். நேரத்துக்கு, கரெக்டான நேரத்துக்கு கிளாஸ் ரூம்குள்ளே வந்துடணும். லிசன் டு அதர்ஸ் வென் தே ஸ்பீக். டீச்சர் பேசும்போதோ இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போதோ நீ என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும், கேட்க வேணும். கீப் த கிளாஸ் ரூம் க்ளீன். கிளாஸ் ரூம் எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். பி டுகெதர். ஒன்றுக்கு ஒன்று ஒத்துமையாக இருக்க வேணும். டோன்ட்ஸ் என்னவெல்லாம் செய்யக்கூடாது? டூ நாட் த்ரோ வேஸ்ட் அரவுண்டு. குப்பையை கிழிச்சு உன்னை சுற்றி கிளாஸ் ரூமுக்குள்ளே போடக்கூடாது. பேப்பரை கிழிச்சு போடக்கூடாது. டூ நாட் ஸ்க்ரைப் ஆன் த டேபிள். டேபிள் மேலே ஸ்க்ரைபிள் எழுதக்கூடாது. டேபிளில் அதை வச்சுட்டு எழுதுவீங்களா, அப்படி எழுதக்கூடாது. டூ நாட் புஷ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் உட்காந்து தள்ளி விட்டு விளையாடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. டூ நாட் ஃபைட். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போது ஈஃப் யூ ஷோகேஸ் யுவர் டேலண்ட்ஸ், உன்னோட டேலண்ட்டை நீ வெளி காமிச்சினா, அண்ட் ஆல்சோ ஃபாலோ த கிளாஸ் ரூம் ரூல்ஸ். கிளாஸ் ரூம் விதிகளை, ரூல்ஸ்னால் விதிகள், அதை நீ பின்பற்றினா யூ வில் சர்டன்லி வின் த பெஸ்ட் கிளாஸ் ப்ரைஸ். எல்லோரும் இதை பின்பற்றினீங்கன்னா நம்ம கிளாஸு பெஸ்ட் ப்ரைஸ் ஆயிரும் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. த சில்ட்ரன் பிகன் டு சே ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. வி கேன் ட்ரா பிக்சர்ஸ். நாங்கள் படம் வரைவோம் டீச்சர் அமைதியாக. வி கேன் ரீட் ஸ்டோரிஸ். அமைதியாக கதை புஸ்தகம் படிப்போம் டீச்சர். வி கேன் ரைட் ஸ்டோரிஸ். எழுதுவோம், கதை எழுதுவோம். வி கேன் சால்வ் ரிடில்ஸை வந்து நாங்கள் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க ஒன்றுக்கு ஒன்று சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் அமைதியாக இருக்க என்னவெல்லாம் பண்ணலாம்? சில்ட்ரன் ஹூ ரீடு எக்ஸ்சேஞ்சு புக்ஸ். ஒருத்தர் படிச்சுட்டு அந்த புக்கை வந்து இன்னொருத்தர் கொடுக்கலாம். அவங்க படித்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். சில்ட்ரன் ஹூ ட்ரியூ ஷேர்டு கலர்ஸ். படம் வரைவங்க ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணிக்கலாம்? அவங்களுக்கு இருக்கிற கலரை, அவங்கக்கிட்ட இருக்கிற கலரை ஷேர் பண்ணிக்கலாம். என்கிட்ட ப்ளூ கலர் இல்லை, நீ கொடுறா. உங்கள்கிட்ட ரெட் கலர் இல்லைன்னா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம். தே மூட் அரவுண்டு எட் த கிளாஸ் வாஸ் காம் அண்ட் குவைட்டு. அவங்க வந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா காமாகவும் கிளாஸ் ரூமும் அமைதியாகவும் குவைட்டாகவும் இருக்கும். ஸ்மைல் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த டீச்சர்ஸ் ஃபேஸ். டீச்சரோட முகங்களில் அமைதியாக இருக்கும்போது ஸ்மைல், சிரிப்பு வரும். த நியூ ஐடியா வாஸ் அ சக்ஸஸ். அவங்க சொன்ன, இந்த பசங்க சொன்ன நியூ ஐடியா வந்து சக்ஸஸ் ஆன ஒன்று. ஃப்ரம் நவ் ஆன் 1 hour a week will be children's choice time. இப்போதிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வீதம் என்ன பண்ணுறாங்க? எ வீக், ஒரு வாரத்துக்கே வந்து உங்களுடைய சாய்ஸ் டைமில் நீ என்ன பண்ணலாம்? படம் வரையலாம், பேப்பர் ஆர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி. டு யூ நோ த வின்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெவல் கலை திருவிழா வின் த டைட்டில்ஸு
கலையரசன் அண்டு கலையரசி. ஓகேயா? ஸோ கலை திருவிழாவில் வின்னரை பையனாக இருந்ததுன்னா கலையரசன்னும், பொண்ணாக இருந்ததுன்னா கலையரசின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து மைக் பிடிச்சி பாடுறாரு, ஒருத்தர் வந்து பேட்ச் விளையாடுறாரு, ஒருத்தர் பல்லாங்குழி விளையாடுறாரு, ஒருத்தவங்க வந்து ட்ராயிங் பண்ணுறாங்க. பானு சேங் ஏ ஹாப்பி சாங். பாபு என்ன பண்ணுறான்? பாபு வந்து பாட்டு பாடுறான். பல்லவி பிளேட் ஆல் லாங். பல்லவி பிளேட் ஆல் லாங். பல்லவி என்ன பண்ணுறா? பல்லாங்குழி விளையாடுறான். மாதவன் ஹிட் 6 இன் ரோ. மாதவன் என்ன பண்ணுறான்? 6 அடிச்சிட்டு இருக்கிறான். அடுத்தது சித்ரா ட்ரியூ எ லவ்லி க்ளோ. சித்ரா என்ன பண்ணுறான்? அழகான படம் வரைகிறா. லவ் டு சிங் ஹாப்பிலி சாங்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட் அண்ட் ஹிட் 6 இன் த ஃபீல்டு. எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாட பிடிக்கும், 6 அடிக்க பிடிக்கும். ஐ வாண்ட் டு பெயிண்ட் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பியூட்டிஃபுல்லாக படம் வரைய பிடிக்கும். ஐ என்ஜாய் பிளேயிங் போர்ட் கேம்ஸ் லைக் பல்லவி டஸ். பல்லவி மாதிரி எனக்கும் செஸ்ஸு, கேரம் போர்டு இப்படி போர்ட் கேம்ஸ் விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரிமைனிங் இருக்கிறதுக்கு ரைட் பண்ணிடுறோம். Let us write observe the classroom activities and mark the right action. அப்சர்வ் பண்ணி படத்தை அப்சர்வ் பண்ணி கரெக்டான ஒன்றுக்கு இது பண்ணுங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கக்கன்னா பேப்பரை கிழிச்சிக்கிட்டு எரிஞ்சிட்டு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுட்டு இந்த பாப்பா போர்டில் கிறுக்கிட்டு இருக்குது. இங்கே பாரு கிளாஸ் ரூம் பூரா குப்பையாக கிடக்கு. இவன் மேலேயே எந்திரிச்சிட்டான். இவன் பாரு கத்திட்டு கிடக்கிறான், இவன் கையை தூக்கிட்டு கிடக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்றுக்கு ஒன்று அமைதியாக கிளாஸ் ரூம் நீட்டாக இருக்குது, டீசெண்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆக்டிவிட்டி. அடுத்தது இங்கே பாரு, இவன் என்ன பண்ணுறான்? டெஸ்கை போட்டு மேலே ஏறி குதிச்சுட்ருக்குறான். இங்கே பாரு ஊரங்க வரைஞ்சி வச்சுருக்குறாங்க மேலே ஏறி கீழே விழுகிறதுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க? அமைதியாக உட்காந்துட்டு பேப்பர் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, படம் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆக்டிவிட்டி. எதெல்லாம் கரெக்டான ஆக்டிவிட்டி? இது கரெக்டான ஆக்டிவிட்டி, இது கரெக்டான ஆக்டிவிட்டி. நம்ம வேணால் இப்படி இது பண்ணிக்கலாம். ஓகேயா? Let us think and answer. Read and choose the answer. Read பண்ணு, ஆன்சரை சூஸ் பண்ணு. டேவிட் லைக்ஸ் டு ட்ரா எவ்ரி டே. ஒரு நாளும் அவனுக்கு படம் வரைய பிடிக்கும். டேவிட்டுக்கு படம் வரைய பிடிக்கும். டேவிட்டுக்கு கலா ப்ராக்டிஸ் ரன்னிங் எவ்ரி டே. டெய்லி ஓடுறதுக்கு அவள் வந்து ரன்னிங்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்போ நம்ம பார்த்துடலாமா? வாட் இஸ் த டேலண்ட்? டேவிட் வந்து என்ன வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கான்? டிராயிங். கலா என்னப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கா? ரன்னிங் ரேஸ். அதை வந்து கரெக்டாக இருக்கிறத நம்ம பார்த்து கிளிக் பண்ணிடணும். அண்ட் ரைட் த ரைட் வேர்ட்ஸ் ஆன் த கிரிட்னு அந்த கட்டத்துக்குள்ளே கரெக்டான வேர்ட்ஸை எழுது. மேக்கிங் சம்திங் நியூ. ஏதாவது ஒன்று புதுசாக செய்கிறது, புதுசாக உருவாக்குறது கிரியேட்டிங். 1ஆம் நம்பர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 1ஆம் நம்பர். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம என்ன எழுதணும்? கிரியேட்டிங். CRE வந்து மேலே வரணும் சாமி. EATIN இங்கே வரணும். NG கிரியேட்டிங். ஓகேயா? அடுத்தது பிளேயிங் த ரோல் ஆஃப் அ கேரக்டர். ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணுறது ஆக்டிங். 2ஆம் நம்பர் எங்கே இருக்குது? 2ஆம் நம்பர் இங்கே இருக்குது. டவுனு மேலேருந்து கீழே இங்கே இந்த இருக்குது வர ஆக்டிங். ACTING ஆக்டிங். ஓகே, அவங்க 3ன்னு கொடுத்து ஆமாம் 3ஆம் நம்பரில் நம்ம என்ன எடுத்து எழுத வேணும்? ஆக்டிங்கிறத எடுத்து எழுதிடணும். அடுத்தது மூவிங் யுவர் பாடி வித் மியூசிக் ஏற்ற மாதிரி உடம்பு ஆட்டுறது பேர் என்ன? டான்ஸிங். அப்போ 2வது இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம்? DANCING டான்ஸிங் அப்படிங்கிறத எடுத்து எழுதிட வேணும். அடுத்தது மேக்கிங் பிக்சர்ஸ் யூஸிங் கலர் யூஸ் பண்ணி பிக்சர் எழுதுறது பேர் என்ன? பெயிண்டிங். 4th ஒன்று பெயிண்டிங். PAINTING பெயிண்டிங். அடுத்தது மேக்கிங் மியூசிக் வித் ஸ்வீட் வாய்ஸ். ஸ்வீட்டான வாய்ஸில் பாட்டு பாடுறது பேர் என்ன? சிங்கிங் எங்கடாமா இருக்குது? இங்கே இருக்குது. SINGING. சில இடத்துல கேபிட்டல் தான் போட முடிஞ்சிச்சாமி, அதனால கேபிட்டல் போட்டிருப்பேன். நீ எடுத்து எழுதும் போது இந்த ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணிக்கோ. இந்த இடத்துல கரெக்டாக எடுத்து எழுது. சரியா? கவனமாக கொஞ்சம் எழுது. அவ்வளோதான். லேர்னிங் செக். ஐ கேன் டூவோட இந்த லெசன் யூனிட் 1 கம்ப்ளீட் ஆகுது.
அப்சர்வ்ஸ் நிலாஸ் ஃபேமிலி ஷார்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஃபாலோ. நிலாவோட ஃபேமிலி இதாக இருக்காங்களே, நிலாவோட ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணு. குமரேசன் தாத்தா, ராணி வந்து பாட்டி. இவங்க 2 பேர்த்துக்கு யார் யார் பசங்க? விக்ரம், குயிலி அப்படிங்கிறவங்க பசங்க. விக்ரத்தோட ஒய்ஃப் வந்து கயல், குயிலுவோட ஹஸ்பண்ட் வந்து புகழ். ஓகேயா? விக்ரம் கயலுக்கு வந்து நிலாங்கிற பாப்பா, குயில் புகழுக்கு வந்து அன்பு இனியாங்கிற பாப்பாஸ் இருக்கிறாங்க, குட்டீஸ் இருக்கிறாங்க. இப்போ மொத்தம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, தேர் ஆர் டேஸ் மெம்பர்ஸ் இன் நிலாஸ் ஃபேமிலி. நிலாவோட குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் தங்க இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 9 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இனியாஸ் அங்கிள் டாட்டர் இஸ். இனியாவோட அங்கிளோட பொண்ணு யாரு? நிலா. அன்பு இஸ் குமரேசன்ஸ். அன்பு எங்க இருக்கிறான்? இங்க இருக்கான். அன்பு வந்து குமரேசனுடைய பேரன், இப்போ கிராண்ட்சன். குயிலி எங்கடாமா இருக்கிறாங்க? இதை அழிச்சிடலாம். குயிலி இங்க இருக்காங்க. குயிலி இஸ் விக்ரம்ஸ். விக்ரமோட யாரு? தங்கச்சி, சிஸ்டர். நிலா இஸ் நிலாஸ் ஆன்ஸ். நிலாவோட அத்தை. பிரதர் இஸ் இனியாஸ். பிரதர் வந்து அண்ணன் வந்து இனியாவுக்கு யாரு அப்படின்னு சொன்னா, நிலாவோட அத்தையோட பிரதர். நிலாவோட அத்தையோட பிரதர் விக்ரம் வந்து இனியாவுக்கு யாரு அப்படின்னு சொன்னா அங்கிள், மாமா வரும், ஃபாதர் இல்லை. நிலாஸ் ஆண்ட்ஸ் ஃபாதர் இஸ் இனியாஸ். என்னடா தங்கம் வரணும் இந்த இடத்துல? அங்கிள், மாமா. சரியா? அடுத்தது ஓரல் டெஸ்ட்டு, ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான்டாமா. இன் சுமதிஸ் டவுன். சுமதியோட டவுனுன்னு என்னடாமா அர்த்தம்? ஊர். சுமதியோட ஊரில் எடுத்துக்கலாம்டா. ஊரில் என்ன சொல்கிறாங்க? டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கோ. அட்டென்ஷன் இங்கே பாருங்க அப்படின்னு இந்த மைக்கு ஆட்டோலேருந்து மைக் சத்தம் வருது. கம் டு ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்புக்கு வாங்க, ஸ்பெஷலான மெடிக்கல் கேம்புக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சுமதி அந்த சார்ட் அவங்க கொடுப்பாங்களே பிட் நோட்டீஸ், அதை எடுத்துட்டு பாட்டி ஹேட் ஸ்ட்ரகிள்டு டு ரீடு. பாட்டிக்கு வந்து ரீட் பண்ணுறதுல படிக்கிறதுல சிரமம் இருக்குது அப்படின்னு என்ன தங்கம்? கண்ணு தெரியலன்ட்டு அர்த்தம். அதனால் பாட்டி லுக் அட் திஸ் அப்படின்னு பாட்டிக்கிட்ட அதை இதை கொண்டு போய் கொடுக்குது. வாட் இஸ் இட் சுமதி? இது என்ன சுமதி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பாட்டி. உங்களுடைய கண்ணு தெரியாத பிரச்சனை சால்வ் ஆயிரும். தேர் இஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப் இன் அவர் டவுன். நம்ம டவுனில் ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப் போட்டுக்கிறாங்க, நம்ம அங்கே போகலாம். ஓ இஸ் இட்? கேன் ஐ கெட் மை ஐஸ் செக்டு தேர்? என்னோட கண்ணை அவங்க செக் பண்ணுவாங்களா? கண்டாக்டர்லாம் வராங்களா? கண் செக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுமதி சொல்லுது, எஸ் பாட்டி, யூ கேன் கெட் அவர் ஐஸ் செக்டு. ஆமாம் பாட்டி, நீங்கள் உங்களோட ஐஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரிசீவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த இயர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். உங்களுடைய உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அத்தை, யூ வில் கோ டு த கேம்ப் டுமாரோ. அப்போ அவங்க அத்தை வர்றாங்க, பாட்டியோட பொண்ணு. நம்ம வந்து நாளைக்கு போகலாம். ஐ வில் கம் அலாங் வித் யூ அம்மா. நானும் உங்களோட வரேம்மா அப்படின்னு சொல்லி. குட். இஃப் யூ கோ யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் த கேம்ப் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்த கேம்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஹவ் வில் வி கோ தேர் அப்பா? அப்பா நம்ம அங்கே கேம்புக்கு எப்படிப்பா போகிறது? வழி சொல்லுங்கள். வெல் யுவர் அம்மா நோஸ் அவே. உங்கள் அம்மாவுக்கு வழி நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. பட் ஐ வாண்ட் டு கோ டு ஃபைண்ட் த வே மை செல்ஃப் அப்பா. ஆனால் எனக்கு வழி தெரிய வேணும் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாப்பா சுமதி. ஆல் ரைட், தென் ஐ வில் ட்ரா யூ எ மேப், ஜஸ்ட் ஃபாலோ இட் அண்டு யூ வில் ரீச் இட். நான் வந்து ஒரு மேப் வரைகிறேன், அந்த மேப்பை பார்த்து நீ வந்து அந்த இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க. வந்து லெட் அஸ் ஃபைண்ட், அப்சர்வ் த ரூட். இதுதான் ரூட்டு, இதை அப்சர்வ் பண்ணு. சுமதி டுக் ஃப்ரம் ஹர் ஹோம் டு த பிரைமரி ஹெல்த் சென்டர். பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு சுமதியோட வீட்டில் இருந்து எப்படியெல்லாம் போகணும் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ, இதை வச்சு கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கிறாங்கப்பா. ட்ரா த ரூட் ஆன் த மேப் டு ஷோ சுமதி ஹவுஸ் டு த பிரைமரி ஹெல்த் சென்டர். பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு எப்படி போகலாம் அப்படின்னு ரூட் போடு அப்படிங்கிறாங்க.
சுமதியோட ஹவுஸு, ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூல்லேருந்து பானுஸ் ஹவுஸு, அப்படியே போய் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போயிடுறோம். விச் பில்டிங் சுட் யூ பாஸ் டு கெட் த பானுஸ் ஹவுஸ் டு த ரேஷன் ஷாப் குயிக்லி? பானுவோட வீட்டில் இருந்து ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு எது வந்து ஈஸியான பாத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கம். எங்கே இருக்குது ரேஷன் ஷாப்பு? இந்த இடத்துல இருக்குது. பானுவோட ஹவுஸு இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கேருந்து இப்படியே வந்தோம்னா ஈஸியாக வந்துடலாம். அது வேணால் நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணலாமா? விச் பில்டிங், எந்த பில்டிங்கை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் பாஸ் டு பானுஸ் ஷாப் குயிக்லி. ஸ்கூலை வந்து கடந்து தான் நம்ம பானுவோட வீட்டுக்கு வர முடியும். விச் பில்டிங் ஆன் த ரைட் சைடு ஆஃப் த ஸ்கூல், ஸ்கூலுக்கு ரைட் சைடு இருக்கிறது எந்த பில்டிங்னு கேட்குறாங்க. இங்கே இருக்குது தங்கம் ஸ்கூலு, இதுதான் ரைட் சைடு வலது பக்கம். என்ன இருக்குன்னா பேங்க் இருக்குது, பேங்க்னு எழுதிக்கிறோம். விச் பில்டிங் இஸ் லெஃப்ட் டு த பிரைமரி ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர் இங்கே இருக்குது ஆஸ்பத்திரி, அதுக்கு லெஃப்டில் என்ன இருக்குன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாப்னு எழுதிடுறோம். விச் பில்டிங் இஸ் நியரர் டு பானுஸ் ஹவுஸ், பானுவோட வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் என்ன இருக்கு? கிராசரி ஷாப். கிராசரி ஷாப்னா என்னடா தங்கம்? மளிகை கடை. மளிகை கடை பானுவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. விச் பில்டிங் இஸ் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் சுமதிஸ் ஹவுஸ், சுமதி ஹவுஸ்ல இருந்து எது ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வாட்டர் டேங்க் இங்க இருக்குல்லடா தங்கம், இந்த வாட்டர் டேங்க் வந்து சுமதியோட வீட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. டிக் த பிளேஸ் சுமதி ஹேஸ் கிராஸ்ட் ஆன் த வே டு த பிரைமரி ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அவ எதை கடந்து போகணும்? சுமதியோட ஹவுஸு, ஸ்கூலு, பேங்க். இங்கே வந்து பேங்க் தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால நம்ம பேங்கை டிக் பண்ணிக்கிறோம். ஓகேயா? இன்னொருக்கா இதை சொல்லிட்டு வந்துட்டோமா? 2 நிமிஷம் முடிய போகுது. சுமதியோட வீட்டில் இருந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு மேப் வந்து இப்படி போட்டுக்கிறோம். அடுத்தது பானுவோட வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம எதை கடந்து போகணும் அப்படின்னா ஸ்கூலை கடந்து போகிறோம். அடுத்தது விச் பில்டிங் இஸ் ரைட், லுக் அட் த நோட்டீஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். அப்போ சுமதிக்கு ஒரு நோட்டீஸ் கிடைச்சிச்சுல்ல, அந்த நோட்டீஸ்ல இருந்த இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க தங்கம். இதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண வேணும். என்ன இருக்கு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப், டேட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, எந்த இடம் அப்படின்னும் கொடுத்துட்டாங்க. என்னென்னதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஜென்ரல் மெடிசன், ஐ கேர், டென்டல் கேர். ஐ கேர்னா கண்ணுக்கு பார்க்கறது, டென்டல் கேர்னா பல்லு பார்க்கறது, ஜென்ரல் மெடிசன்னா பொது மருத்துவம் எல்லாமே பார்க்கறது. ஓகே, இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாமா? டேட் ஆஃப் த ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப், டேட் என்ன? 15/7/2027. டைம் ஆஃப் த மெடிக்கல் கேம்ப் 10 AM to 5 PM. இங்கே PM வரணும், ஏஎம்னே போட்டு வச்சிருக்கு, தப்பு. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ண வேணும்? இந்த இடத்துல PMனு மாற்ற வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னடாமா? வென்யூ ஆஃப் த ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப். வென்யூனா எங்கே நடக்குது? கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கூடலூர், கூடலூரில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டரில் நடக்குது அப்படிங்கிற எழுதிடுறோம். விச் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் த ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப், யார் ஆர்கனைஸ் பண்ணுறது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர். அவன் ரைட் எப்போ த செக்அப் டன் அட் த மெடிக்கல் கேம்ப், என்னத்துக்கெல்லாம் வைத்தியம் கொடுக்குறாங்க, வைத்தியம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஐ கேரு, டென்டல் கேரு, ஜென்ரல் மெடிசன், இதையெல்லாம் பார்த்து எழுதிட வேணும். அவங்க அந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க சாமி. நோட்டீஸ் ஃபில் த நோட்டீஸ். தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் கான்டாக்ட்ஸ். ஓகே சாமி, இந்த நோட்டீஸை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அவங்க டேட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டில் வந்து நம்ம October 15, 2024 போடுறோம். டைம் வந்து 9 AM to 1 PM வரைக்கும் நடக்குதுன்னு போடுறோம். வென்யூ அப்படின்னா எங்கே நடக்கிறது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். அடுத்தது கீ ஃபியூச்சர்ஸ். இதில் நம்ம ட்ரீ பிளான்டேஷன் டிரைவ், ஜாயினஸ் இன் பிளான்டிங் நேட்டிவ் ஸ்பேலிங் இன் இன்க்ரீசிங் கிரீன் கவர் அப்படிங்கிறத எழுதுகிறோம். ஓகேயா? அடுத்தது எக்ஸ்பர்ட் டாக், இன்டராக்டிவ் செஷன் ஆன் சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு காம்பேக்ட் கிளைமேட் சேஞ்ச். இதை பற்றி நம்ம பேச போகிறோம்.
அடுத்தது எக்கோ எக்ஸிபிஷன், டிஸ்பிளே ஆஃப் ரீசைக்கிள்டு கிராஃப்ட் அண்ட் ஆர்கானிக் கார்டனிங் டெக்னிக்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸில் நாம் டைப் பண்ணியிருக்கோம். பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போயிடுறாங்க இவங்க 3 பேரும். யார், அம்மா, பாட்டி அண்ட் சுமதி. மெடிக்கல் அட் த பிரைமரி ஹெல்த் சென்டர் ஸ்பெஷல் கேம்ப்க்கு போகிறாங்க. இந்த இடத்துக்கு போகிறாங்கடாமா. தே ஆர் ரிஜிஸ்டர் தேர் நம்பர்ஸ், பேரை எழுதிக்கிறாங்க. அடுத்தது கெட்டிங் ஏ டோக்கன் வாங்குறாங்க. அண்ட் கோயிங் டு த ஐ கேர் செக்ஷன், இங்கே போகிறாங்க. பாட்டிக்கு கண் செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. வென் பாட்டிஸ் டேர்ன் கம், பாட்டியை பார்க்குற டைம் வரும்போது த ஐ டாக்டர் செக்ஸ் பாட்டிஸ் ஐ, பாட்டியோட ஐயை டாக்டர் செக் பண்ணுறாங்க. அண்ட் சஜஸ்ட் டு வியர் ஐ கிளாஸஸ், கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு சஜஷன் பண்ணுறாங்க. தே ரிட்டர்ன் ஹோம் ஆஃப்டர் ரிசீவிங் ஐ டிராப்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு திருப்பி வராங்க. லெட் அஸ் சூஸ், டிக் த ஆக்டிவிட்டி தட் ஆர் ரிலேட்டட் டு த பிரைமரி ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் பேஸ் பண்ண இருக்கிற பிக்சரை டிக் பண்ணுங்கிறாங்க. இது மருந்து வாங்குற இடம், அதனால அதை டிக் பண்ணிடுறோம். இது வந்து டாக்டர் என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, அதுவும் அங்கே நடக்கும். நர்ஸ் வந்து பாட்டிக்கு வந்து டானிக் கொடுக்குறாங்க, அதுவும் பிரைமரி ஹெல்த் சென்டரில் நடக்கும். இது வந்து க்ளீன் பண்ணுறாங்க, இதுவும் அங்கே நடக்கும். அடுத்தது இது என்ன, கீப் சைலன்ஸ்னா லைப்ரரி வந்து அங்கே மெடிக்கல் கேம்பில் வராது. இது வந்து ஆம்புலன்ஸும் மெடிக்கல் கேரில் வரும். இப்போ எது ஒன்று மாத்திரம் வராது அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்று மாத்திரம் வராது. மிச்சம் எல்லாமே வந்து மெடிக்கல் கேம்பில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஹெல்பர் ஆஃப் த ஃபார் ஒர்க் கிவன். த ஒன் ஹூ ட்ரீட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் யாரு, டாக்டர். த ஒன் ஹூ அசிஸ்ட் பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்க யாரு, நர்ஸ். ஒன் ஹூ கிவ்ஸ் மெடிசன்ஸ், மாத்திரை தர்றவங்க யாரு, பார்மசிஸ்ட். அடுத்தது ஒன் ஹூ டிரைவ்ஸ் த லைஃப் சேவிங் வெஹிக்கிள், ஆம்புலன்ஸ் ஓட்டுவது யாரு அப்படின்னு சொன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர். லைப்ரரினா என்னடா தங்கம், நூலகம். பாட்டி வியர்ஸ் நியூ ஐ கிளாஸஸ் அண்ட் கோஸ் டு த லைப்ரரி அலாங் வித் சுமதியை கூட்டிட்டு பாட்டி நியூ ஐ கிளாஸஸ், புது கண்ணாடியை போட்டுட்டு லைப்ரரிக்கு போறாங்க. பாட்டி ஆஸ்க் த லைப்ரரியன் ஃபார் த மெம்பர்ஷிப் ஃபார்ம், அங்கே போய் புக் எடுக்கணும்னா நம்ம மெம்பர்ஷிப் ஃபார்மை ஃபில் பண்ணி தர வேணும், அந்த ஃபார்மை கொடுங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. சுமதி ஸ்டார்ட் ஃபில்லிங் அவுட் ஃபார்ம் வித் பாட்டிஸ் ஹெல்ப். ஃபார்மை வாங்கிட்டு யார் ஃபில் பண்ணுறாங்க, சுமதி வந்து ஃபில் பண்ணுறாங்க. பாட்டி அண்ட் சுமதி ஸ்டார்ட் ரீடிங் ஏ பிக்சர் ஸ்டோரி, படக்கதை புக்கை வந்து 2 பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லைப்ரரின்னு எடுத்துட்டோம்னா ரிட்டர்ன் த புக் ஆன் த டைம் அப்படி எழுதியிருப்பாங்க. டு நாட் ரைட் ஆன் த புக்கில் எழுதாதன்னு எழுதியிருப்பாங்க. கீப் சைலன்ஸ், இதெல்லாம் வந்து லைப்ரரியில் அங்கங்கே வாசகங்கள் எழுதி வச்சிருப்பாங்கடாமா. அடுத்தது லெட் அஸ் ரீட் அண்ட் ஷேர் த புக்ஸ் யூ ஹேவ் ரீட், நீ படித்த புக்கை உன் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சிண்ட்ரெல்லாங்கிற புக்கை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். அதான் நேம் ஆஃப் த புக் வந்து சிண்ட்ரெல்லா. ஆத்தர்ஸ் நேம், சிண்ட்ரெல்லா புக்கை எழுதுறது சார்லஸ் பெரால்ட். ஓகே, அதில் வந்து ஃபேவரட் கேரக்டர் அந்த ஸ்டோரியில் யாருன்னு சொன்னால் த ஃபேரி காட் மதர், அவங்க தான் வந்து அங்கே வந்து அந்த இதில் பிடிச்ச கதாபாத்திரம். லெட் அஸ் கோ டு த லைப்ரரி டு ரீட் மெனி ஸ்டோரிஸ், லெட் அஸ் கோ டு த லைப்ரரி டு சி பிக்சர்ஸ், லெட் அஸ் கோ டு த லைப்ரரி டு ரீட் குவைட்லி, லெட் அஸ் கோ டு த லைப்ரரி டு லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே, இந்த ஃபில்லப்ஸில் நம்ம எது ஃபில் பண்ணுறோம், டு சி, டு ரீட் அண்டு டு லேர்ன். தட்ஸ் ஆல் தாம்மா. அடுத்தது இங்கே லெட் அஸ் ரைட், அப்போது ரைட் த கோட்ஸ் ஃபவுண்ட் இன் த லைப்ரரியில் பார்க்கக்கூடிய வாசகங்களை எழுது. கீப் த புக் இன் இட்ஸ் பிளேஸ், அந்தந்த புத்தகம் அந்தந்த இடத்துல வை. மெயின்டைன் சைலன்ஸ், அமைதி காக்கவும். ரீட் டு லீட் பண்ணு. ஹேண்டில் புக்ஸ் வித் கேர், புத்தகங்களை வந்து கவனமாக கையாளு. இதெல்லாம் வந்து லைப்ரரியில் எழுதப்பட்டிருக்கிற வாசகங்கள். இந்த மாதிரி சில வாசகங்களை எழுதுங்கிறாங்க. தட்ஸ் ஆல் டம். நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் செக் ஃபார்ம். லுக் அட் த பிக்சர் சார்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். லைப்ரரிக்கு ஒரு நாளும் வந்த பர்சன்ஸுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சண்டேல பார்த்தீங்கன்னா 18 மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேரோட தங்கம், 18 வந்திருக்காங்க. மண்டேல 6, டியூஸ்டேல 14, வெனஸ்டேல 16 அண்ட் தேர்ஸ்டேல 6. அப்போது தேர்ஸ்டேலையும்
தேர்ஸ்டேலையும் டியூஸ்டேலையும் ஒரே அளவுள்ள மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? விச் டே டிட் த லைப்ரரி கெட் த மோஸ்ட் விசிட்டர்? நிறைய பேர் எந்த அன்னைக்கு வந்திருக்காங்க? 18 மெம்பர்ஸ் வந்து சண்டேல தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம சண்டேயை எடுத்து எழுதிடணும். ஹவு many people visit on Wednesday? வெனஸ்டேல எத்தனை பேர் பார்வையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா 16. இப்போ 16 எடுத்து எழுதிடணும். on which day days men and women visit the library in equal numbers? என்னன்னைக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்து மண்டே, இன்னொன்னு வந்து தேர்ஸ்டே. எத்தனை மெம்பர்னு சொன்னா 6 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். தட்ஸ் இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேணும். இங்கே எத்தனை இருக்கு? இங்கே 6 இருக்கு. அப்சர்வ் த மேப் பிலோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த மேப்பை நல்லா பார்த்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. இது என்ன இருக்குது? பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்கு, அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்கு, பார்க் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பானு இருக்கிறாங்க. அடுத்தது ஏர்போர்ட் இருக்கு. இங்க என்னடாமா இருக்குது? பேங்க் இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பிளே கிரவுண்ட் இருக்கு. அடுத்தது ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு. இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆன் த மேப் ட்ரா த பாத் பானு டேக்ஸ் டு கோ டு ஸ்கூல். ஸ்கூல் எங்கடாமா இருக்கு? பானு வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கான வழியை காமி அப்படிங்கிறாங்க. ஸ்கூல் முதல்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு, பிரைமரி ஸ்கூலுக்கு. அப்போ வந்து இங்கே போய் இப்படி எங்கடாமா பென்சிலு இங்கே இருக்கு, இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிடும் ஸ்கூலுக்கு. அடுத்தது என் சர்க்கிள் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் எங்கடாமா இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அதை ஒரு வட்டம் போடுங்கிறாங்க, போட்டுட்டோம். விச் பில்டிங் இஸ் ரைட் சைடு ஆஃப் த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கு? பேங்க் இருக்கு. விச் இஸ் த ரெட் பில்டிங் லொக்கேட்டட் நியர் த பிளே கிரவுண்ட்? பிளே கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரெட் பில்டிங் என்னடாமா? ஃபயர் ஸ்டேஷன். அதை எழுதிடுறோம். ரைட் த பிளேஸ் நியர் டு த பார்க். பார்க்குக்கு பக்கத்துல என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இதெல்லாம் அழிச்சிடலாம், அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். பார்க் எங்கடாமா இருக்கு? இந்த இடத்துல பார்க் இருக்கு. பார்க்குக்கு பக்கத்துல என்ன இருக்கு? அபார்ட்மெண்ட் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, பிரைமரி ஸ்கூல் இருக்கு. அப்படி சொல்லி எல்லாத்தையும் நம்ம வந்து எழுதிடுறோம். ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பானுவோட வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிடலாம், போஸ்ட் ஆஃபீஸை என் சர்க்கிள் பண்ணிடலாம். அவ்வளோதான்டாமா இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர். ஒரு அவசர கால உதவி அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் அண்ட் லேர்னில் அப்பா ஆன் மை வே டு ஹோம் ஃப்ரம் லைப்ரரியிலேருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தபோது ஏ வெஹிக்கிள் வென் ஃபாஸ்ட் மேக்கிங் எ லவுட் ho sound it had a number 108 written on it. Which vehicle is that? அப்பா நம்ம ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற போது சத்தம் பண்ணிட்டு ஒரு வண்டி 108ன்னு போட்டு போயிட்டு இருந்துச்சு. அது என்ன வண்டிப்பா அப்படின்னு அந்த பாப்பா கேக்குறாங்க. தட் இஸ் an ஆம்புலன்ஸ். அது ஒரு ஆம்புலன்ஸ் சுமதி. ஆல் வெஹிக்கிள் மஸ்ட் கிவ் வே ஆன் இட். எல்லா வண்டியும் அந்த வண்டிக்கு வந்து வழிவிட வேணும். தி எமர்ஜென்சி மெடிக்கல் ஹெல்ப்லைன் நம்பர் இஸ் 108. 108ங்கிறது எமர்ஜென்சி மெடிக்கல் ஹெல்ப்லைன். எமர்ஜென்சி உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் நம்ம யாரை கால் பண்ண வேணும்? 108க்கு கால் பண்ண வேணும். அவங்க வந்து மருத்துவ உதவிகளோட இருக்கிற இந்த ஆம்புலன்ஸ்ல வருவாங்க. தேர் ஆர் அதர் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எமர்ஜென்சிஸ். மிச்ச ஹெல்ப்லைன்ஸும் இருக்குது, அவசர கால வண்டிகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். 100 அப்படின்னு அடிச்சோம்னா போலீஸ்னா 100. 101 அப்படின்னு சொன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ். இப்போ எங்கேயா தீப்பத்திருச்சுன்னா நம்ம என்ன யாருக்கு ஃபோன் பண்ண வேணும்? 101க்கு அழைக்க வேணும். த நம்பர்ஸ் ஆர் ஈஸி டு ரிமெம்பர். அந்த நம்பர்ல வந்து ஈஸியா இருக்குப்பா ரிமெம்பர் பண்றதுக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அப்பா சொல்றாங்க, எஸ் தேர் ஆர் நம்பர் ஆஃப் சேஃப்டி அண்ட் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லைக் இட். உங்க மாதிரி குழந்தைங்களுக்கும் கூட இந்த மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸ் இருக்குதுங்கிறாங்க. ஐ நோ தெம், தே ஆர் கிவன் இன் அவர் டெக்ஸ்ட் புக். எங்க புக்லயே அது கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் அப்படின்னு சொன்னா 1098. ஓகேயா? 10வது நம்பருக்கு அப்புறம் 9, 9ஆம் நம்பருக்கு அப்புறம் 8. எப்போ தங்கம் இதெல்லாம் நீ கால் பண்ண வேணும்? உனக்கு யாராவது தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீ யாருக்கு அழைக்கலாம்? 1098க்கும் அழைச்சி சொல்லலாம். அடுத்தது எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்.
கல்வி சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்க்கு நீ யாரை அழைக்கலாம் அப்படின்னு சொன்னால் 144-17க்கு அழைக்கலாம். இந்த மாதிரி எமர்ஜென்சி நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் பற்றி இதில் சொல்கிறாங்க. ரைட் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஃபார் வெஹிக்கிள்ஸ். வெள்ளை வண்டினா 108, சிவப்பு வண்டினா 101 அண்ட் தென் ப்ளூ ஜீப்னா 100. இது வந்து ஹெல்ப்லைன் மெடிக்கல் ரிலேட்டடுக்கு வந்து 108 இருக்கணும். ஃபயர் அப்படின்னு சொன்னால் 101, போலீஸ் ஹெல்ப்லைன்னா 100. Read the situation and answer. Kavin's family locked their house and went on a trip for 3 days. 3 நாள் ட்ரிப்புக்கு கவினோட ஃபேமிலி கதவை பூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. when they returned, அவங்க திரும்பி வந்தபோது they found many items missing from the house. ஹவுஸ்லேருந்து நிறைய பொருள் திருடு போயிடுச்சு. in this situation which helpline number should கவின்ஸ் பேரண்ட் கால்? யாருக்கு கால் பண்ணணும்? பொருள் திருடு போயிடுச்சுன்னா திருடனை பிடிக்கிறது யாரு? போலீஸ். போலீஸ் ஹெல்ப்லைன் என்ன? 100க்கு வந்து அவங்க கால் பண்ண வேணும். அடுத்தது ரைட் அண்ட் சர்க்கிள் த எமர்ஜென்சி டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் தேட் சுமதி ஹேஸ் லேர்ன்டு. சுமதி படித்த நம்பர்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. 108 எதுக்கு சாமி? மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். 100 யாரு? போலீஸ் அசிஸ்டன்ஸ். 101 யாரு? ஃபயர் சர்வீஸ். 1098 யாரு? சைல்டு ப்ரொடக்ஷன். 144-17 யாரு? எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ். அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? உள்ளார ரவுண்ட் பண்ணிடுறோம். யார் வந்து பீப்புள்ஸ் மக்களை வந்து காக்கிறது யார்? சுமதிஸ் அப்பா இஸ் கெட்டிங் ரெடி டு கோ டு ஆஃபீஸ் அட் த டைம். சுமதியோட அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. அந்த டைம் வந்து அப்பா லுக் அட் திஸ். வாட் இஸ் இட் சுமதி? அப்பா இங்கே பாருங்க அப்படின்னு சுமதி சொல்லுது. என்ன சுமதி அப்படிங்கிறது? பத்மா ஏ sanitation worker handed over the gold jewelries he found at the police station. Why do people hand over lost and found items to you அப்பா? பார்த்தேன்னு சொன்னால் பத்மாங்கிற சுத்தம் பண்ணக்கூடிய ஒர்க்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கண்டெடுத்த கோல்டு ஜுவல்லரி தங்க நகையை போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்ப்பா தொலைச்சவங்க அவங்க பொருளை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு சுமதி கேட்குது. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, இட் இஸ் அவர் டியூட்டி டு ஃபைண்ட் அண்ட் ரிட்டர்ன் லாஸ்ட் ஐட்டம்ஸ். தொலைந்த பொருட்களை தேடி தரது எங்களோட டியூட்டி. இஃப் எவ்ரி ஒன் இஸ் ஆஸ் ஹானஸ்ட், அவங்கள மாதிரியே நேர்மையாக இருந்தாங்கன்னு சொன்ன ஆஸ் பத்மா இந்த சானிடேஷன் ஒர்க்கர் அவர் ஜாப் would be ஈஸி. இவங்கள மாதிரியே பத்மாவை மாதிரியே எல்லாரும் நேர்மையாக இருந்தாங்கன்னா எங்களோட வேலை வந்து ஈஸியாக போயிடும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. டெல் மீ அபவுட் அதர் ஒர்க்ஸ் தேட் யூ டூ அப்பா. உங்களோட மற்ற வேலைகளை சொல்லுங்கப்பா. ப்ரொடெக்டிங் பீப்புள் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்களை காக்கிறது எங்களோட முதல் டியூட்டி. அதர் தென் தேட் வி ஆல்சோ ஹெல்ப் டியூரிங் எமர்ஜென்சிலேயும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுவோம். அண்ட் லுக்கிங் டு அண்ட் சால்வ் த கம்ப்ளைண்ட்ஸ் வி கெட். எங்ககிட்ட வர கம்ப்ளைண்ட்டையும் சால்வ் பண்ணி கொடுப்போம். ஐ எம் கெட்டிங் லேட், ஐ வில் சி யூ லேட்டர் சுமதி. எனக்கு லேட் ஆயிடுச்சு சுமதி, நான் போயிட்டு வரேன். ஹானஸ்டி இஸ் த டூயிங் த ரைட் திங் ஈவன் வென் நோ ஒன் இஸ் வாட்சிங். யாரும் பார்க்கலைனாலும் நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். லெட் அஸ் சூஸ் டிக் த பிளேசஸ் தேட் நீட் த ஹெல்ப் ஆஃப் த போலீஸ். போலீஸோட நீட் எங்கெல்லாம் தேவைப்படுது? இங்கே பாரு, கடற்கரையில் தேவையா? தேவையில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் தேவையா? ஆமாம், இங்கே வந்து போலீஸ்காரங்க தேவை. திருட்டு பயம் இருக்கும். ஸ்கூலில் தேவையா? ஸ்கூலில் வந்து டீச்சர் தான் தேவை. அடுத்தது இங்கே பாரு, லைப்ரரியில் தேவையா? லைப்ரரியன் தேவை. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஜங்ஷனில் போலீஸ் தேவையா? ஆமாம், இங்கே ஜங்ஷனில் போலீஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி திருவிழாவில் போலீஸ் தேவையா? ஆமாம், இங்கேயும் நகை திருட்டு போகும், தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். விச் ஆஃப் த டாஸ்க் ப்ளோ ஆர் டன் பை த பார்த்தீங்கன்னா ட்ரீட்டிங் த பேஷண்ட்ஸ் டன் பை த போலீஸ். பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணலாம்? ப்ரொடெக்டிங் பீப்புள், கண்ட்ரோலிங் கவர்ட்ஸ், நாட் டன். போலீஸ் செய்யாத டியூட்டிஸ் வந்து இது 3. செய்கிற டியூட்டி வந்து இது 3. செய்யாதது வந்து ட்ரீட்டிங் த பேஷண்ட். ட்ரீட்டிங் த பேஷண்ட் யார் செய்வாங்க? இவங்க தான் செய்வாங்க, டாக்டர்ஸ். மை கான்டாக்ட் நம்பர் இஸ் 108 இன் இந்தியா. 108 இஸ் த எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் ஃபார் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். லேட்டஸ்ட் ரைட் டைம் பத்தில் தங்கும். அதனால ரீட் த க்ளூஸ் அண்ட் ஃபில் த கிரிட். ஓகேயா? ஏ பிளேஸ் டு ப்ரொடெக்ஷன். யார் ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளை? போலீஸ் ஸ்டேஷன். அப்போ நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷனை எடுத்து அந்த ஸ்பெல்லிங்கை ஒரு கட்டத்துலையும் கவனமாக எழுதிடணும். டு கெட் இல்னஸ் ட்ரீட்மெண்ட். யார் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? 2. செகண்ட் ஒன்
எங்கடாமா இருக்குது ஹாஸ்பிட்டல். அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலை இங்கே எடுத்து எழுதிட வேணும். ஓகேயா? எங்கடா ஹாஸ்பிட்டல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எ பப்ளிக் பிளேஸ் ஃபார் ரிலாக்ஸ் பண்ணுற பிளேஸ் என்ன? மூணாவது பார்க், PARKவை எடுத்து எழுதிடுறோம். டு ரீட் மெனி புக்ஸ், எங்கே போய் நிறைய புத்தகங்கள் எடுத்து வாசிக்க முடியும்? லைப்ரரி இங்கே எடுத்து எழுதிடுறோம். டு கால் 101 கூப்பிட்டா யார் வருவாங்க? ஃபயர் ஸ்டேஷன், அதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். ஸோ ஸ்பெல்லிங்கை பார்த்து கரெக்டாக எழுது. ஓரல் கொஸ்டின், இன் விச் சிச்சுவேஷன் கேன் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் பி யூஸ்டு? எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பரை நீ எப்போ உபயோகப்படுத்தணும்? லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன், உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூட பிளேஸில் தான் நீ வந்து அந்த எமர்ஜென்சி நம்பர்ஸை யூஸ் பண்ண வேணும். அடுத்தது ஐ கேன் டூ கொஞ்சம் பெருசு, தனியாகவே போட்டுக்கலாம். என்னால் செய்ய முடியும். அப்சர்வ் த மேப் அண்ட் ஆன்சர் த கொஷின். மேப் அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணு. மேரிஸ் ஹவுஸ், ரவியோட வீடு இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அடுத்தது இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அதுக்கடுத்து சலீம்ஸ் ஹவுஸ் இருக்குது. ஓகேடாமா? எல்லாத்தையும் மேப்பை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கொஷினை பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் சலீம்ஸ் ஹவுஸ் ஆன் மேப்பில் சலீமோட வீட்டை ரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இன் மேரிஸ் மதர் இஸ் கோயிங் டு பேங்க். மேரி எங்கே இருக்கு? இங்கே இருக்குது. மேரியோட அம்மா பேங்க்குக்கு போகிறாங்க. விச் பில்டிங் வில் ஷி பாஸ்? எதாவது அவளை பாஸ் பண்ண வேணும்? ரவியோட ஹவுஸை பாஸ் பண்ணணும், ப்ளே கிரவுண்டை பாஸ் பண்ணணும், அண்டு த போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ் பண்ணி அவங்க எங்கே போகணும்? போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். இப்படி போகணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. ரவி அண்ட் சலீம் அண்ட் மேரி ஆல் டு கோ டு ப்ளே கிரவுண்ட் ஃப்ரம் தியர் ஹவுஸ். Who will reach playground first? ரவி, மேரி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் சாமி? சலீம். 3 பேருமே வந்து பிளே கிரவுண்டுக்கு போகணும். யார் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது? ரவியோட வீடு தான் கிரவுண்டுக்கு பக்கத்தால் இருக்கு. இப்போ ரவி தான் வந்து முதல்ல போவான். சலீம்ஸ் ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல். ஸ்கூல்லேருந்து சலீமோட வீடு ரொம்ப தூரமாக இருக்குது. ஸ்கூல் இருந்தா இருக்குது, சலீம் வீடு பக்கத்தில் இருக்குது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஹூஸ் ஹவுஸ் இஸ் நியரஸ்ட் டு ரயில்வே ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் யாரோட வீடு இருக்குது? மேரிஸ் ஹவுஸ். மேரியோட வீடு தான் இங்கே பக்கத்தில் இருக்குது. அடுத்தது இங்கே பாரு. சலீம்ஸ் அங்கிள் arrives at the bus station. Which is the first building see when he comes out? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதை தான் அவர் வந்து பார்க்க முடியும். அவ்வளோதான் தங்கம், முடிஞ்சது. லேர்னிங் ஜேர்னி வந்து டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரைமரி ஹெல்த் சென்டர். அடுத்தது எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் பார்க்குறோம். அடுத்தது நியரஸ்ட் பிளேஸ் மேப்பை பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபாலோயிங் ரூல்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் பார்க்குறோம். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். ஐடென்டிஃபை அண்ட் டிஸ்கிரைப் மை ஸ்ட்ரென்த் அண்டு இன்ட்ரெஸ்ட் அண்டு டேலண்ட். இதோட வந்து முடியுது. தட்ஸ்